பையனை கொடுத்துக்கிறேன். இவனை கொடுத்த வர நான் ஜாதகம் பூரா முடிட்டான். ஜாதகத்தை முடிட்டான். உனக்கு பையனே கிடையாதுன்ட்டான். புரியுதா? இது மட்டும் சாகசம் இல்லை நான் பண்ணது. அடுத்த ஒரு சாகசம் நான் உயிர் மேல உள்ள சாகசம் தான் நான் காட்டுறேன். என்ன வேணும்? கடை கருவசாமி திருப்பூரில் கடை இருந்துச்சு இல்லையா? அதை கண்ணனூரில் எனக்கு வேணும்னு கேட்டேன் இல்லையா? அப்படின்னா கண்ணனூரில் வேணும்னா கண்ணனூரில் என்கிட்ட வசதி பத்தாது சாமி. ஒரு 4-5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கட்டுறாங்க. 2-3 லட்ச ரூபா அட்வான்ஸ் செய்வாங்க. வாடகை வந்து 5,000 கேட்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ஒர்த்து இல்லை சார். அப்படிப்பா எனக்கு ஒர்த்து இல்லை, எனக்கு காப்பாற்றி கொடுக்குறப்ப சாமி அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லையா? உன்னை அட்வான்ஸே கேட்க மாட்டான், அவன் பாட்டில் சேர்த்துக்குவான்னு சொன்னேன். என்ன நடந்துச்சு? அட்வான்ஸ் கேட்கல இல்லையா? உன்னால் முடிஞ்சப்போ எப்போ கொடுக்கணுமோ கொடு அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா? அதே போல் நல்லா போயிட்டு சாமி. இப்போ வந்து ரொம்ப இதாக போயிட்டு சாமி. திருப்பூரில் இருந்திருந்த சாமி எனக்கு இதோ ஊரில் செட்டில் ஆகணும்னு எங்கள் வீட்டுக்காரன் கேட்டேன் சார். வீட்டுக்காரர் செட்டில் ஆகிட்டாரா? அதே செட்டில் ஆனார். கண்ணூரில் செட்டில் ஆகிட்டார். ரைட், செட்டில் ஆகிட்டார். அதே போல் இன்னும் நான் மேலும் மேலும் எல்லாத்துக்கும் முன்னால் வாழ்ந்து காட்டணும் சார். அதான் உன்னோட கேள்வி. சரி, அப்படியே கொடுத்த வாழை வச்சு கொடுத்தா கருப்பு சார். எனக்கு என்ன செய்வீங்க? ஆடி மாதம் கிடா வெட்டிருந்தீங்களா? பையனே பிறக்காத ஜாதகத்தை மூடிட்டான் இல்லையா? நான் வரம் கொடுத்து காப்பாற்றிட்டேன் இல்லையா? நீ தைரியமாக இந்த தர நிப்பாட்டு, இவன் பையன்தான் அப்படின்னு சொடக்கு போட்டு சொன்னவன் யாரு? நான் தான். கடைசியில் பிறக்க போகிறப்ப கூட அவன் பிடிச்ச நம்பலை இல்லையா? இந்த பொண்ணு பிறக்கிறப்ப நான் சொன்னேன் இல்லையா? நான் சொன்ன வாக்கு பொய்யா போகாது, இவன் பையன்தான். எங்க அந்த பொண்ணு? ஆமாம், உன் தங்கச்ச கூப்பிடு. உனக்கு நம்பிக்கை இல்லை இல்லையா? இப்படி தான் சொல்கிறாரு, உனக்கு நம்பிக்கை இல்லை இல்லையா? எப்படியாவது எங்கள் அக்காவுக்கு குழந்தை போகணும்னு கேட்டியா? அழுதையா? 7:45 ஏழரைக்கு அழுதையா? கம்பல்சரி உன் உடன்பிறப்புக்கு பையன்தான் பிறகு அழுவாதன்னு சொன்னா நீ அதை நம்பலை. கடைசியாக பிறந்த பிற்பாடு தான் நம்பினேன் இல்லையா? சொன்னாங்களா? சொல்லியா? சொன்னாங்களா உனக்கு ஃபோன் பண்ணி? நான் ஆரம்பத்தில் வந்து சொன்னேன், அது உனக்கு கன்ஃபார்மாக குழந்தை பையன் கொடுக்கல அப்படின்னா நான் வாக்கு சொல்கிறதே விட்டுறேன்னு சொன்னேன். கேளுப்பா, எல்லாரும் கேளுங்க. ஆனால் உன்னோட ஜாதகத்திலேயே கருவசாமி, உன்னோட ஜாதகத்திலே பையனே கிடையாது. எல்லா ஜாதகாரும் மூடிட்டான். இதா நான் சொன்னேன், நான் கொடுக்குற பையன் உனக்கு வரமா கொடுக்குறேன். அப்படி கொடுத்தா என்னை கும்பிடு, இல்லை அப்படின்னா நான் வாக்கு சொல்றதை விடுறேன் அப்படி சொல்லி கொடுத்தனா இல்லையா? யாரு உட்காந்துக்கிறாப்ப? பையன் உட்காந்துக்கிறான். என்னப்பா பையனை கொடுத்துக்கிறேன். இவனை கொடுத்த வர நான் ஜாதகம் பூரா மூடிட்டான். ஜாதகத்தை மூடிட்டான். உனக்கு பையனே கிடையாதுன்ட்டான். புரியுதா? இது மட்டும் சாகசம் இல்லை நான் பண்ணது. அடுத்த ஒரு சாகசம் நான் உயிர் மேல உள்ள சாகசத்தை நான் காட்டுறேன். புரியுதா? கருப்பசாமி என்ன பண்றேன்னு நான் காட்டுறேன். புரியுதா? உனக்கு இது பண்ணி கொடுக்குறேன், ரெடி பண்ணி கொடுக்குறேன். புரியுதா? மேலும் மேலும் பலத்தை கொடுக்குறேன். பற்ற மேலும் மேலும் பலரும். உன் வீட்டுக்காரரும் புரிஞ்சுக்கணும். புரியுதா? இவரால தான் எல்லாமே உருவானதுன்னு தெரிஞ்சுக்கணும். இதா நினைச்சா அது பிரச்சனை ஆயிடும். புரியுதா? சரி பண்ணி கொடுக்குறேன். இன்னும் கூட்டம் ஃபுல்லாக வரும், வண்டி நிறையா வரும், பிள்ளைங்களோட படிப்பு நிறையா இருக்கும், நல்லா இருக்கும். காப்பாற்றி கொடுக்குறேன். புரியுதா?